அம்பாள் வந்து ரொம்ப சக்தி ரூபமானவங்க. அது பக்கத்திலேயே ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டையும் இருக்கு. அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கும் இங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை பௌர்ண வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஸ்ரீசக்கரம் தோறும் ஸ்ரீ சக்கர நினைச்சது பூஜை நடக்குது. பண்றாங்க. அ ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்ரீ சக்கர பூஜை பண்றாங்க. அது என்ன சங்கல்பம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்றோமோ, கேட்குறோமோ, அது அப்படியே நடக்குது. இது இன்னொரு விஷயம், நான் இங்க வந்து 2 வருஷம் தான் ஆகுது. ஆனா வந்து, ஒரு நாள் நான் இந்த கோவிலுக்குள்ள வரேன். இந்த கொடி மரத்துக்கிட்ட வெயில்ல ஒரு ஆள் வந்து சட்டையே போடாம அப்படியே படுத்திருக்கிறாரு. வெயிலு கொளுத்துது. அப்படியே சுருண்டு புழு மாரி படுத்திருக்கிறார். அப்ப "ஏன் இப்படி படுத்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, அவருக்கு தீராத வயித்து வலி. எந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமோ போயிட்டு அவருக்கு சரியே ஆகல. அப்புறம் இங்க வந்து இந்த சாமியோட தீர்த்த பிரசாதத்த குடிச்சு, கரெக்ட்டா ஒரு 15 நாள் இருக்கும். அப்புறம் பார்த்தா, அவரு முன்ன விட வேகமா நடந்து ஓடுறாரு. அப்புறம் எல்லா கைங்கரியத்திலயும் அவர் கலந்துக்கிட்டாரு. அத எல்லா பூஜைக்கும் அவர் பணம் கட்டி, அவங்க பெரிய கோடீஸ்வரங்க அப்டின்னலாம் இல்ல. நார்மலான ஒரு இதுதான். ஆனா ரொம்ப நல்லா அ கியூர் ஆயிட்டாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு பெரிய குழந்தை பெரிய பிறக்குது. ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கிற அந்த இது வந்து இவருடைய தீர்த்தமே தீர்த்தம் தந்துடுது.